யாக்கோபை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. முற்பிதாக்கள் என்று சொல்லி நாம் அவர்களை அழைக்கிறோம். ஆனால் யாக்கோபு தவிர்த்து ஆபிரகாமும் சரி ஈசாக்கும் சரி தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே அவர்கள் வேறு மாதிரி பேசவே இல்லை. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர். ஆபிரகாம் சொல்லுவாரு, என்னுடைய தேவனாகிய கர்த்தர். ஈசாக்கு சொல்லுவாரு, என்னுடைய தேவனாகிய கர்த்தர். ஆனா யாக்கோபால சொல்ல முடியல, என் தேவனாகிய கர்த்தர் சொல்ல முடியல. என் ஆண்டவராகிய கர்த்தர் என்று யாக்கோபினால் குறிப்பிட முடியவில்லை. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவான்னா, என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், என் பிதாவாகிய ஆபிரகாமின் கர்த்தர், என் பிதாவாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். இப்படித்தான் அவனால பேச முடியும். என் தேவனாகிய கர்த்தர் என்று அவனால சொல்ல முடியல. பெத்தேல் என்கிறதான ஒரு விசேஷித்த அனுபவம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அதை கவனிக்க முடியும். அங்கே அவன் ஆண்டவரை சந்திக்கிறான், தேவனை சந்திக்கிறான். அப்பொழுது அவன் சொல்றான், நான் போறது எங்க போறேன்னு தெரியல, எப்படியோ போயிட்டு நான் திரும்பி வருவேன். திரும்பி வரும்போது சமாதானத்தோடு திரும்பி வந்தால் நீர் என் தேவனாய் இருப்பீர். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நாட் நவ், இப்ப இல்ல, இப்ப நான் என்னுடைய தேவன் என்று சொல்ல மாட்டேன். நான் போயிட்டு திரும்பி சமாதானத்தோடு வந்தால் நீர் என் தேவனாய் இருப்பீர் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.